அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கண்ண குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலகப் பேரரசே, தென்னை மகளே, திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே, நற்கணக்கே, மண்ணுஞ்சிலம்பே, மணிமே, கலைவடிவே, முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவமே, செந்தமிழே, உள்ளுயிரே, செப்பரிய நின் பெருமை என் தமிழார் எவ்வாறு எடுத்தே உரைக்கிருக்கும், முந்தை தனி புகழும் முகிழ்ந்த இலக்கியமும் விந்தை நெடுநிலையும் வேறார் புகழறையும் முந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல்முகழ் செந்தா உரைத்தேன கடை குடித்த சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்கத் தனி தமிழே கனிச்சாறு. அன்னை மொழியே, அழகு நிறைந்த செந்தமிழே, பழமைக்கும் பழமை தோன்றிய நறுங்கனியே, கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்த அரசாண்ட மண்ணுலகப் பேரரசே, பாண்டிய மன்னனின் மகளே, திருக்குறளின் பெருமைக்குரியவளே, பத்துப்பாட்டே, எட்டுத் தொகையே, 14 கீழ்க்கணக்கே, நிலைத்த சிலப்பதிகாரமே, அழகான மணிமேகலையே, பொங்கியெழும் நினைவுகளால் தலைபணிந்து வாழ்த்துகின்றோம். செழுமை மிக்க தமிழே, எமக்குயிரே, சொல்லுக்குரிய நின் பெருமைதனை என்னுடைய தமிழ்நாக்கு எவ்வாறு தான் விரித்துரைக்கும், பழம்பெருமையும் தனக்கென தனிச்சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே, வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையும் வேற்று மொழியார் உன்னை புகழுரை எமக்குள் புத்துணர்வை எழுப்புகின்றன. எம் தமிழே, வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். சச்சிதானந்தன். பாவேலரே பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் தமிழ் தாய் வாழ்த்து முத்துற்றோம் யாண்டும் எடுத்தாளப்பட்டுள்ள செந்தமிழ் தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார். இவர் உலகியல் 100 பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு என்சுவை 80 மகப்புகுவஞ்சி பள்ளி பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. இவரது நாவல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. தமிழ் சொல்வளம். தேவநேய பாவாணர். தமிழ் சொல் வளத்தை பல துறைகளையும் காணலாமெனும் இங்கு பயிர் வகை சொற்கள் மட்டும் சிறப்பாக எடுத்து காட்டப்பெறும். அடிவகை. ஒரு தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பதற்காக சொற்கள் நெல், கேழ்வரகு முதலியவற்றின் அடி. தாள், தண்டு, கீரை, வாழை முதலியவற்றின் அடி. கோல், நெட்டி, மிளகாய் செடி முதலியவற்றின் அடி. தூறு, குத்துச்செடி, புதர் முதலியவற்றின் அடி. சொல்வளம் இலக்கிய செம்மொழிகளுக்கெல்லாம் பொதுவேனும் தமிழ் மட்டும் அதை சரை சிறந்ததும். தமிழில்லாத திராவிட மொழிகளின் அகராதிகளை ஆராயும்போது தமிழ் உள்ள ஒரு பொருட்பல சொல் பரிசை அவற்றில் இல்லாக்குறை எந்த தமிழர்களுக்கும் மிக தெளிவாக தோன்றும். தமிழில் மட்டும் பயன்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியவனவாக கருதப்படும் சொற்கள் மட்டுமன்றி தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்குரியனவாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள என்கிறார் கால்டுவெல்.
திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம். தட்டு அல்லது தட்டை கம்பு, சோளம் முதலியவற்றின் அடி. கழி கரும்பின் அடி. கழை மூங்கிலின் அடி. அடி புலி, வேம்பு முதலியவற்றின் அடி. கலைப்பிரிவுகள் தாவரங்களை அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கும் வழங்கும் சொற்கள். கவை அடிமரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை. கொம்பு அல்லது கொப்பு கவையின் பிரிவு. கிளை கொம்பின் பிரிவு. சினை கிளையின் பிரிவு. போத்து சினையின் பிரிவு. குச்சு போத்தின் பிரிவு. இணுக்கு குச்சியின் பிரிவு. காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல். காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்கள். சுள்ளி காய்ந்த குச்சு. குச்சி விறகு. காய்ந்த சிறு கிளை. வெங்கழி காய்ந்த களி. கட்டை காய்ந்த கொம்பும் கவையும் அடியும். இலை வகை தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்கள். இலை புலி, வேம்பு முதலியவற்றின் இலை. தாள் நெல், புல் முதலியவற்றின் இலை. தோகை சோளம், கரும்பு முதலியவற்றின் இலை. ஓலை தென்னை, பனை முதலியவற்றின் இலை. சண்டு காய்ந்த தாளும் தோகையும். சருகு காய்ந்த இலை. கொழுந்து வகை தாவரத்தின் நுனிப்பகுதிகளை குறிக்கும் சொற்கள். துளிர் அல்லது தளிர் நெல், புல் முதலியவற்றின் கொழுந்து. முறி அல்லது கொழுந்து புலி, வேம்பு முதலியவற்றின் கொழுந்து. குருத்து சோளம், கரும்பு, தென்னை, பனை முதலியவற்றின் கொழுந்து. கொழுந்தாடை கரும்பின் நுனிப்பகுதி. பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள். அரும்பு பூவின் தோற்ற நிலை. போது பூ பிரிய தொடங்கும் நிலை. மலர் பூவின் மலர்ந்த நிலை. வி மரச்செடியில் நின்று பூ கீழே விழுந்த நிலை. செம்மல் பூ ஆடின நிலை. தமிழாசிரியர் நூலாக்க பணிகளை விரும்பி செய்தவர். சொல்லாராய்ச்சியில் பாவனாரும் வியந்த பெருமகனார். திருச்சிராப்பள்ளிக்கு அழகு உள்ள அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் சால் ஒரு தவச்சாலை ஒன்றை அமைத்தவர். பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கினர். தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கியவர். தமிழ் வழி திருமணங்கள் நடத்தியவர். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர். அதற்காக தமிழ் தென்ற திருவிக்க போல் இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர். இறுதி வரை இவ்வாறு எழுதி தமிழுக்கு தனிப்பெரும் புகழை நல்கியவர். பற்பல நூல்களை எழுதியிருப்பினும் இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவாணர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பருங்கலம் உரை, புறத்திருட்டு உரை, திருக்குறள், தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, தேவநேயம் முதலியன இவர் தமிழ் பணியை தரமுயர்த்திய நல்முத்துக்கள். தவர்தான் உலக பெருந்தமிழர் தமிழ் திரு ரா. இளங்குமரனார். பிஞ்சு வகை தாவரத்தின் பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் சொற்கள். பூம்பிஞ்சு பூவோடு கூடிய இளம் பிஞ்சு. பிஞ்சு இளம்காய். வடு மாம்பிஞ்சு. மூசு பலாப்பிஞ்சு. கவ்வை எல் பிஞ்சு. குறும்பை தென்னை, பனை முதலியவன இளம் பிஞ்சு. முட்டு குறும்பை, சிறு குறும்பை, இளநீர், முற்றாத தேங்காய், நுழாய் இளம்பாக்கு, கருக்கல் இளநெல், கச்சல் வாழை பிஞ்சு. குலை வகை தாவரங்களில் குலை வகைகளே கொத்து, அவரை, துவரை முதலியவற்றின் குலை. கொடி முந்திரி போன்றவற்றின் குலை. தாறு வாழைக்குலை. கதிர் கேழ்வரகு, சோளம் முதலியவற்றின் கதிர். அலகு அல்லது குரல் நெல், திணை முதலியவற்றின் கதிர். சீப்பு வாழைத்தாற்றின் பகுதி. கொடுப்போன காய்கனி வகை. சூம்பல் நுனியில் சுருங்கிய காய். சிவியல் சுருங்கிய பழம். கொத்தை புழுப்பூச்சி அரித்த பழுத்த பிஞ்சு. அணியல்
குலுகுலுத்த பழம் அழுகல் குலுகுலுத்து மாறிய பழம் அல்லது காய். சொண்டு பதராய் போன மிளகாய். கோட்டான் காய் அல்லது கூகைக்காய். கோட்டான் உட்கார்ந்ததினால் கெட்ட காய். தேரைக்காய் தேரை அமர்த்தினால் கெட்ட காய். அல்லிக்காய் தேரை அமர்ந்ததினால் கெட்ட காய், கெட்ட தேங்காய். ஒல்லிக்காய் தென்னையில் கெட்ட காய். பழத்தோல் வகை பழங்களின் மேற்பகுதியினை குறிக்க வழங்கும் சொற்கள். தொலி மிக மெல்லியது. தோல் திண்ணமானது. தோடு வன்மையானது. ஓடு மிக வன்மையானது. குடுக்கை கரையின் ஓடு. மட்டை தேங்காய் நெற்றி மேற்பகுதி. உமி நெல் கம்பு முதலியவற்றின் மூடி. கும்பை வரகு கேழ்வரகு முதலியவற்றின் உமி. மணிவகை தானியங்களுக்கு வழங்கும் சொற்கள். பூலம் நெல் புல் கம்பு முதலிய தானியங்கள். பயறு அவரை உளுந்து ஆகியவற்றை கடலை முதலியவை கடலை. நேர்கடலை கொண்ட கடலை முதலியவை விதை. கத்தரி மிளகாய் முதலியவற்றின் வித்து. கால் புளி காஞ்சிரை நச்சு மரம் முதலியவற்றின் வித்து. முத்து வேம்பு ஆமணிக்கு முதலியவற்றின் வித்து. கொட்டை மாப்பனை முதலியவற்றின் வித்து. தேங்காய் தென்னை வித்து. முதிரை அவரை துவரை முதலிய பயறுகள். இளம் பயிர் வகை தாவரங்களின் பருவத்திற்கான சொற்கள். நாற்று நெல் கத்தரி முதலியவற்றின் இளநிலை. கன்று மா புலி வாழை முதலியவற்றின் இளநிலை. குருத்து வாழையின் இளநிலை. பிள்ளை தென்னையின் இளநிலை. குட்டி வினாவின் இளநிலை. மடலி அல்லது வடலி பனையின் இளநிலை. பைங்கூழ் நெல் சோளம் முதலியவற்றின் பசும் பயிர். இருகாருங்க கூறியவற்றால் தமிழ் சொல் வளமுடையதென்றும் தமிழ்நாடு பொருள் வளமுடையதென்றும் ஒரு மொழி பொதுமக்களாலும் அதன் இலக்கியம் பல புலமக்களாலும் அமைப்பெறும். தமிழ் பொதுமக்கள் உயர்ந்த பகுத்தறிவுடையார். எத்துணை ஆராய்ச்சி நடத்துவரும். இக்காலத்திலும் எத்தனையோ மொழிகளிலிருந்து கடன் கொண்ட ஆங்கில மொழியின் மூலியும் இலக்கிய குறிக்க லீஃப் என ஒரே சொல் உள்ளது. ஆங்கில நூல்களில் வேறு வகைகளில் இலைகளை பாகுபாடு செய்ததன்றி தமிழ் மொழிக்கு போல வன்மை பெண்மை தாள் இலை தோகை ஓலை என பாகுபாடு செய்தாரில்லை. இத்தகைய பாகுபாடு ஏனைய உறுப்புகளுக்குள்ளும் செய்யப்பட்டது முன்னர் காட்டப்பட்டது. தமிழ்நாடு எத்துணை பொருள் வளமுடையதென்பது அதன் விளைபொருள் வகைகளை நோக்கினாலே விளங்கும். பிற நாடுகளில் உள்ள கூலங்கள் எல்லாம் சிலவாகவும் சில்வகைப்பட்டவனமாக தமிழ்நாட்டில் உள்ள பல வகை வளம் களி பல வைக்கப்பட்டவளாக இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக கோதுமை எடுத்துக்கொள்ளின் அதில் சம்பா கோதுமை குண்டு கோதுமை வார் கோதுமை முதலிய சில வகைகளே உண்டு. ஆனால் தமிழ்நாட்டு நெல்லியோ செந்நெல் வெண்ணெல் கார்நெல் என்னும் சம்பா மட்டை கார் என்னும் பல வகைகள் இருப்பதுடன் அவற்றில் சம்பாவில் மட்டும் ஆவிரம்பூ சம்பா ஆனைக்கொம்பு சம்பா என்று